கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 26 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக அந்த பார்வையாளர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக், தீபா ஃபேமிலி எல்லாருமே சூப்பராக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. தீபா, மைதிலி, தீபாவோட அம்மா எல்லாரும் சரி வாங்க மேலே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் மேலே போகிறாங்க. ஐஸ்வர்யா நின்றுட்டு இவங்களை எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் தர்மலிங்கத்துக்கிட்ட, ஒரு நிமிஷம் சார், மாலில் உங்ககிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு போனாங்களே அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கியாச்சு. சிசிடிவி கேமரா மூலியமாக நம்ம செக் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சி வாங்கியாச்சு சார். என்ன சார் பார்க்குறீங்க? இது உங்கள் பணம் தான் சார். நீங்கள் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ண பணம். நேர்மையான காசு எப்போவுமே உங்களை விட்டு போகாது சார். அப்படி போனாலும் அது திரும்ப உங்ககிட்டயே வந்துடும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தம்பி உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க. சார் நன்றியெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கார்த்திக் கேட்க, அதான் நீங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்களே தம்பி, அப்புறம் எதுக்கு பணம்லாம்? அந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்ல, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அதனால தான் அப்போ உங்ககிட்ட கொடுக்காம இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் கையை பிடிச்சி அந்த பணத்தை கொடுத்துட்றாங்க. கார்த்திக், சார் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல தர்மலிங்கமும் போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்தா ஐஸ்வர்யா உடனே அவங்க ரூமுக்கு போய் அந்த பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக கல்லாக நிரப்பி வச்சுருக்காங்க. அந்த டைமில் கார்த்திக் வந்து அண்ணின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க ரூமில். என்ன நீ பேக்கில் கல் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? அந்த கல்லெல்லாம் எடுத்து அப்படியே உங்கள் தலையில் கொட்டிக்கோங்க, அப்போவாவது புத்தி வருமானு பார்க்கலாம். ஒரு வாட்டி தப்பு பண்ணி அவமானப்பட்டா திருந்தணும் நீ, அதுதான் மனுஷனுக்கு அழகு. எத்தனை தடவை அசிங்கப்பட்டும் தப்பு பண்ண திரும்பவும் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திடும். அது உங்களை மோசமான இடத்துல தான் கொண்டு போய் விடும். இனிமேலாவது திருந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. இவன்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கி போட்டுட்டு கோவமா நின்றுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் நைட் தீபா தனியாக மாடியில் நின்று மாலில் நடந்தது, ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காரில் வரும்போது கார்த்திக் பேசினது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்திக் வந்து, தீபா ஏங்க தனியாக வந்து மாடியில் நின்றுட்டுருக்கீங்க, கீழே அப்பா அம்மாலாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை சார் சும்மா காத்தாட வந்தேன், அப்படியே நல்லா இருந்துச்சு அதனால அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டீங்களான்னு கார்த்திக் கேட்க, சாப்பிட்டேங்கிறாங்க தீபாவும். திரும்பவும் அவங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்க கார்த்திக்கும் சாப்பிட்டேங்கிறாங்க. சரிங்க நீங்கள் ஏதோ தனியாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பும்போது, சார் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, அது உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு தீபா கேட்க, கேளுங்க தீபாங்கிறாங்க கார்த்திக். அது ஒன்றும் இல்லை சார், என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கதிர், துரை, புஷ்பா, மகேஷ்னு நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வந்து உண்மை என்னங்கிறத புரிய வச்சுட்டீங்க. ஆனால் சிவா எப்படி சார் அங்கே வந்தார் அப்படின்னு கேட்க, சிவா கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தப்பெல்லாம் அவர் மனசாட்சியே இல்லாமல் என் மேலே பழிய போட்டு போனார். ஆனால் இப்போ எப்படி சார் மனசு மாதிரி உண்மையை ஒத்துக்க சம்மதிச்சாரு? அது மட்டும்தான் சார் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு தீபா கேட்க, உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா அப்படின்னு கார்த்திக் கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், ஆனால் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நான் பாட்டுக்கு யோசிச்சுட்ருக்க, பேசாமல் நான் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாயிருவேல்ல, மற்றபடி தெரிஞ்சே ஆகணும்னாலாம் இல்லை, பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு தீபா சொல்ல, கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஆனால் இப்போ இல்லை, உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷம்னு சொன்னீங்களா, இப்போதைக்கு அந்த சந்தோஷத்தோடு இருங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். நாளைக்கு காலையில் பூஜை இருக்குல்ல, நேரத்தோடு போய் தூங்குங்க. என்ன யோசிக்கிறீங்க வாங்க அப்படின்னு கார்த்திக் கூப்பிட பேசாமல் தீபாவும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமியோட ரூமுக்கு ஐஸ்வர்யா பால் எடுத்துகிட்டு வராங்க. நான் பால் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீ எதுக்கு எடுத்துகிட்டு வர, பேசாமல் நீயே குடிச்சிடு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு தானே எல்லாரும் இங்கே வந்ததே அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. நல்லா குடும்பமாக தெம்பா தின்னுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா அபிராமி கிட்ட சொல்ல, அது சரி நீயே ஒரு மாதிரியா இருக்க, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு அபிராமி கேட்க, உங்கள் மகன்தான் ஏன் திரும்ப திரும்ப அவமானப்படுறீங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தினான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு, எனக்கு எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியலத்த, சில நேரத்தில் ஏதாவது சொன்னாலும் பிரச்சனையாகுது, சில நேரத்தில் சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனையாகுது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ஏன் ஐஸ்வர்யா தூங்க போகிற நேரத்தில் என் பொறுமையை சோதிச்சுட்ருக்க, என்ன விஷயம்னு அபிராமி கேட்க, இப்போ சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, அத்தை நான் கண்ணால் பார்த்தது காதால் கேட்டதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னங்கிறாங்க அபிராமி, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னத்த, அவளும் அவள் குடும்பமும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு, நீங்கள் தான் கண்டுக்காமல் இருந்துட்டீங்க. இப்போ அது எங்கே கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா? சடங்கு செய்யணும், தாலி பிரித்து கோக்கணும்னு நம்ம மாமாவை ஏவி விட்டு தேதி குறிக்க வச்சு நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு 5 பவுன் போடுறேன் 10 பவுன் போடுறேன்ட்டு அவர் காசில் இல்லை கார்த்திக் காசில் போட்டுக்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன சொல்கிறேங்கிறாங்க அபிராமி. இன்னைக்கு வாங்கின எல்லாத்துக்கும் கார்த்தி தான் காசு கொடுத்துருக்காரு. மாப்பிள்ளைக்கு ஜவுளி, மாப்பிள்ளைக்கு சீரு, மாப்பிள்ளைக்கு சடங்கு, இதெல்லாம் கார்த்திக் இல்லை, மாப்பிள்ளை கையால் அவங்க மகளுக்கு அவ்வளவு நாடகம். அவளோட அப்பா கார்த்திகை தனியாக அழைச்சிட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு நாடகம் பண்ணார்.
தாலி பிரிச்சு கோக்குறதுக்கே இவ்வளோ ட்ராமானா நாளைக்கு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குடும்பமா சேர்ந்து கார்த்திகை வச்சு என்னென்ன அதிகாரம் பண்ண போறான்னு தெரியல. என் கண்ணு முன்னாடி கார்த்தி இப்படி ஏமாறது என்னால பொறுத்துக்க முடியல அத்தை. அவர்கிட்ட எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரான்னு கூட எனக்கு தெரியல அத்தை. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் நல்லதே சொன்னாலும் கெட்டதுல போய் முடியுதே. நாளைக்கு தாலி மட்டும் கோர்த்து கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டானா அதுக்கப்புறம் அவன் நாடகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டா. நேரடியா சொல்லுவா. எதிர்த்து நீங்களும் கேட்க முடியாது, நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா எதுவும் கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் கேட்க நீ யாருன்னு கேட்பா. நம்ம குடும்பம் நம்ம கண்ணு முன்னாடி அழியறத தடுக்க முடியலையேங்கிற ஆதகத்துல தான் அதான் என்னால நார்மலா இருக்க முடியல. அதான் தீபாவை கடத்தி வச்சிருந்தப்போ நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன். ஆனா நீங்க அங்க இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதத்த. இப்போவும் நான் ஏன் சொல்றேன்னா உனக்கு தெரிஞ்சும் நீ ஏன் மறைச்சுன்னு என்கிட்ட நீங்க கேட்க கூடாதுல்ல. அதனாலதான் அத்தை இப்போ நீங்க தூங்குங்க அத்தை, நான் வரேன். குட் நைட் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஐஸ்வர்யா கிளம்பிடுறாங்க. அபிராமி பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் வெளியே வந்து ஐஸ்வர்யா பாலை குடிச்சிட்டு அப்பாடி இனிமேல் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தீபா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து நல்லா பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு இருக்கும்போது தீபா கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்பா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை நீ தூங்கு அப்படின்னு சொல்லி இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்கார. என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா நீ தூங்குறத பார்த்துட்டே இருந்தம்மா அப்படின்னு சொல்ல என்னப்பா நீங்கள் நான் தூங்குறதா நீங்கள் குழந்தையிலேருந்து பார்த்துட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்க அது என்னமோ உண்மைதாம்மா, ஆனால் அப்போல்லாம் நீ எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிட்டு இருப்ப, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீ நிம்மதி இல்லாமல் இருக்க, வேதனையில் இருக்க, அதனால தாம்மா நீ இப்போ எப்படி தூங்குறேன்னு பார்க்க வந்த அப்படின்னு சொல்ல தீபா அவங்க அப்பாவையே பார்த்துட்டு இருக்காங்க. முகத்தில் ஒரு நிம்மதியோடு தூங்கிட்டு இருந்த நாளைக்கோட எல்லா பிரச்சனையும் தீர போகுதுங்கிற ஒரு நிம்மதி உன் முகத்திலேயே தெரிஞ்சதுமா. அதனால தான் அப்பா உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டேன். நான் சொல்கிறது சரிதானுமா? இத்தனை நாளாக நீ நிம்மதியாக இந்த வீட்டில் தூங்கியிருக்க மாட்டேன். பொண்ணுக்கு பிறந்த வீட்டில் பெரிய அளவில் பாசம் கிடைக்கும், ஆனால் அங்கீகாரம் பெருசாக கிடைக்காதுமா. ஏன்னா அங்கே அம்மா தான் எஜமானி. அவளுக்கு முழுமையான அங்கீகாரம் புகுந்த வீட்டில் கிடைச்சிரும். ஏன்னா அங்கே இவ தான் முக்கியம். இதுதாம்மா பொதுவாக நடக்கிறது. ஆனால் புகுந்த வீட்டுக்கு போகிற பொண்ணுக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மருமகங்கிற அங்கீகாரம் உனக்கு சீக்கிரமாக கிடைக்கலையேம்மா. அது கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கு. நீ நினச்ச எதுவுமே உன்னால் செஞ்சுருக்க முடியாது. பூஜை ரூமில் சாமி கூப்பிட்டுருக்க முடியாது. அட அதை கூட விடுமா, மாப்பிள்ளைக்கு சந்தோஷமாக ஒரு காஃபி கூட போட்டு கொடுத்துருக்க முடியாது. இனிமேல் நீ எதுக்கும் காத்திருக்க வேண்டியதில்லம்மா. நாளையிலேருந்து எல்லாமே மாறப்போகுது. அபிராமி அம்மா உன்னை மனசார மருமகளாக ஏற்றுக்க போகிறாங்க. இந்த குடும்பம் இனிமேல் உன்னோட குடும்பமாக போகுது. உனக்கு உண்மையான மருமகங்கிற உரிமை கிடைக்க போகுது. இப்போ இனிமேல் நீ யாரோ மாதிரி இருக்க போகிறதில்ல. எல்லா உரிமைகளோடவும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக வாழ போகிற. இதெல்லாம் நாளைக்கு நடக்க போகிறத நினச்சி மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சுமா. நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கரெக்டாக தீபாவோட அம்மா வந்துடுறாங்க. என்னங்க இங்கே இருக்கீங்களா? ஆளக்கானமே தேடிட்டு வந்தேன். அப்பாவும் பொண்ணு என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க என் பொண்ணு நாளையிலிருந்து நிஜமான சந்தோஷத்தோட வாழ போறா. அந்த சந்தோஷத்தை இவகிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏங்க தூங்குற பிள்ளைய தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டே பேசாம வாங்க தீபா நீ போய் தூங்கு. உங்க அப்பா இன்னைக்கு ஃபுல்லா தூங்க மாட்டாரு, விடிய விடிய இதை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு அப்படின்னு தீபா அம்மா சொல்ல நீ போய் தூங்குமா, அப்பா வந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு தீபா சொல்ல ஏங்க இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? நாளைக்கு சடங்கு சம்பிரதாயம் எவ்வளோ வேலை இருக்கு நமக்கு அப்படின்னு தீபா அம்மா சொல்ல சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பிடுறாங்கிறது. இன்னொரு பக்கம் அபிராமி அம்மா ஐஸ்வர்யா சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மைதிலி தீபாவை சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரசிச்சு அப்படியே தீபாவையே பார்த்துட்டு இருக்காங்க. கோவில் ஐயர் அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு அந்த டைம்ல கரெக்டாக ஒரு 5-6 லேடிஸ் வந்து அபிராமி அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் இங்கே தானே நடக்குது, ஆனால் யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க கரெக்டாக ஐயரை பார்த்துறாங்க. ஏ சாமி இங்கே தானே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்குது அபிராமி அம்மா வீட்டு சார்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இங்கே தான்மா நடக்குது, நீங்க போய் அங்கே உட்காருங்க, அவங்க இப்பதான் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடிஸும் போய் உட்காந்துடுறாங்க. ஃபங்க்ஷன் நடத்துறவங்க யாரோ ஒரு 2 பேர் முன்னாடி வந்து நின்று வரவங்களை எல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. இதே என்னடானா நம்மளே ரிசீவ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஐயர் அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இங்கே தீபாவை மைதிலி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன நீ இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்க அழகா இருக்க தீபா, அதுதான் பார்க்குறேன் பாரு, பெரிய பெரிய கண்ணு, கூர் நாசி, அளவான அழகான நெத்தி, அப்புறம் கார்த்தி அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு சொல்ல ஐயோ அண்ணி ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு தீபா கேட்க இப்போ நான் பேசுறது உனக்கு பிடிக்கல அப்படி தானேன்னு மைதிலி கேட்க போங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தீபா வைக்கப்படுறாங்க. உடனே என்ன வைக்கமா அப்படின்னு கேட்க நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்ல ஆமாமா இனிமேல் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே கிள்ளி வச்சிருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அம்மாடி இந்த வேலையெல்லாம் அங்க வச்சுக்கோ, அதுதான் உங்க கார்த்திக் சார் கிட்ட அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல கிள்ளுவாளாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தீபா நிஜமாவே சொல்றேன் உனக்கு சிம்பிளா தான் மேக்கப் பண்ணியிருக்க, ஆனாலும் அவ்வளோ அழகா அலங்கரிச்ச அம்மன் சிலை மாதிரியே இருக்க. உன்னை எப்படி அத்தனை மாப்பிள்ள வந்து உன்னை வேணான்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல.
அவனுங்களுக்கெல்லாம் என்ன ரசனைன்னு தெரியல. நிஜமா சொல்றடி, நான் நல்லா உன்னை கண்ணு வச்சுட்டேன். ஏன் காலடி மண் எடுத்து நானே உனக்கு திருஷ்டி சுற்றி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி எடுக்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தீபா வெளியே கூட்டிட்டு போக மீனாட்சி கரெக்டாக வந்துடுறாங்க. தீபாவையும் மைதிலையும் பார்த்துக்கிட்டு உங்க 2 பேத்தையும் பார்த்து நான் இப்போ கண்ணு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அழ போறடி. கோவிலுக்கே போக முடியாத மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா, மீனாட்சி, மைதிலி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.